கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுந்த நிருபம் 8ஆம் அத்தியாயம் 29வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் நாம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட இந்த நாளிலே நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் என்ன சொல்ல விரும்புகிறீரோ தகப்பனே, அடியானை மறைத்து ஆண்டவரே நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்ன அந்த வேத வசனத்தின்படி தேவ ஆவியானவர் நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இந்த நாளில் 2 முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று, ஆண்டவர் நம்மை அழைத்ததின் நோக்கம், நம்மை ரட்சித்ததின் நோக்கம், நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்ததின் நோக்கம் என்னவென்றால், நாம் அவருடைய சாயலாக மாற வேண்டும். அவர் வைத்து போன ஒரு மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும், அல்லது அவர் நமக்கு ஒரு ரோல் மாடலாக. We should have his image as well as we should follow him as our role model. இந்த 2 காரியங்களை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். ரோமர் 8:29 நாம் வாசிக்கும் போது, அநேக சகோதரருக்குள்ளே அவர் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு அவர் நம்முடைய மூத்த சகோதரர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வகையிலே பிதாவாகிய தேவனுக்கு அவர் குமாரன். நாமும் பிதாவாகிய தேவனுடைய குமாரர்களாய் இருக்கிறபடினாலே அவர் நம்முடைய மூத்த சகோதரர். நாம் எல்லாம் அவருடைய தம்பிகள் என்று நம்மை அழைத்து கொள்ளலாம். அந்த மூத்த சகோதரனுடைய சாயல், அவர் யாருடைய சாயலை கொண்டிருக்கிறார்? தேவனுடைய அப்பாவுடைய சாயலை கொண்டிருக்கிறார். அதே சாயலை நாமும் பெறுவதற்கு அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். தகப்பனை போல பிள்ளை, தாயை போல பிள்ளை என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். பிதாவாகிய தேவனுடைய சாயல் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நம்முடைய அண்ணன் மூத்த சகோதரனிடத்தில் இருக்கிறது. அந்த சாயலை நமக்கு தருவதற்காக அவர் நம்மை தெரிந்தெடுத்தார் என்பதை இந்த வசனம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. ஆதியாகமம் 1ஆம் அத்தியாயம் 26-27 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபமாகவும், திரும்ப சொல்லும்போது தேவ சாயலாக மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். வாசியமா? பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய சாயலாக, இந்த 2 வசனங்களிலே 2 இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். திரும்ப அதை அழுத்தி சொல்கிறார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆண்டவர் அவருடைய சாயலாகத்தான் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். அவர்கள் தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவர்களாய், தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். அது வரைக்கும் அவர்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் வெளிச்சத்தை கண்டது. ஆனால் பாவம் செய்த போது அவர்கள் அந்த தேவ சாயலை இழந்து போனார்கள். அப்பொழுதுதான் அவர்களுடைய சரீர கண்கள் திறந்து அவர்கள் தாங்கள் நிர்வாணிகளாய் இருக்கிற அந்த மனித சாயலை அவர்கள் கண்டு கொண்டார்கள். ஆதியாகமம் 9:6 மனுஷன் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்று நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயம் 7வது வசனத்தில் புருஷனானவன் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். புருஷன் எப்படி தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டானோ அதுபோல ஸ்திரீயும் சிருஷ்டிக்கப்பட்டாள்.
2 கொரிந்தியர் 3:18 நாம் இப்பொழுது வாசிக்க கேட்க போகிறோம். அந்த வசனத்திலையும் ஆண்டவர் அவருடைய சாயலாகத்தானே நம்மை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, அந்த சிருஷ்டித்து ஆதாம் ஏவாளுடைய பாவத்தினால நாம் இழந்து போன அந்த தேவ சாயலை திரும்ப தருகிறார். ரட்சிப்பிலே, அபிஷேகத்திலே, ஞானஸ்நானத்திலே தந்து நம்மை மறுரூபப்படுத்தி வருகையிலே எடுத்துக்கொள்ள போகிறார் என்று வாசிக்கிறோம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபம் அடைந்து கொண்டிருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவம் உள்ள ஒரு மனிதன் தான் அவன் கிறிஸ்தவன். இன்றைக்கு தேவ சாயல், ஆண்டவர் நமக்கு ஒரு தேவ சாயலை தந்திருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்கள் அந்த சாயலிலே திருப்தி அடையாமல் உலகத்திற்குரிய சாயலை தங்களுடைய சரீரத்திலே அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். சாயங்களை பூசுகிறார்கள், தலையிலே பூசுகிறார்கள், நீண்ட நகங்களை வளர்த்து அதிலே பூசுகிறார்கள், உதட்டிலே பூசுகிறார்கள், பலவிதமான அலங்காரங்களை தங்களுடைய சரீரத்திலே அவர்கள் வைத்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய சிகை அலங்காரம் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக பண்ணி தாங்கள் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை தாங்களே சொல்லி ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய சாயலை நாம் தரித்து கொண்டு மகிமையிலே மறுரூபம் அடைய வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் சாயல் நம்மிடத்திலே ஒட்டக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தின் சாயலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களேயானால் நீங்கள் ஆண்டவருடைய வருகையிலே அந்த மகிமையின் சாயலை பெற முடியாது. சாயங்கள் அவைகள் மறுரூபம் அடைவதில்லை, அலங்காரங்கள் அவைகள் மறுரூபம் அடைவதில்லை. நம்முடைய அந்த வித்தியாசமான தோற்றம், அந்த ஆடம்பர கவர்ச்சிகரமான ஆடைகள், இது எதுவுமே மறுரூபத்திற்குள்ளே வராது. உலகத்திலே பலர் உங்களை பார்க்கலாம், பலருக்கு நீங்கள் இடரலாகவும் இருக்கலாம், நீங்கள் உங்களை நீங்களே கெடுத்து கொண்டும் இருக்கலாம், ஆனாலும் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி ஏமாந்து கொண்டும் இருக்கலாம். ஆனால் மகிமையிலே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிற ஒரு மனிதன் தேவன் தனக்கு கொடுத்த சாயலிலே அவன் திருப்தி உள்ளவனாயிருக்கிறான். எனவே தான் வித்தியாசமான அந்த ஃபேஷன்ஸ் எல்லாம் வருகிறது. நேற்றைக்கு இருந்த ஃபேஷன் இன்றைக்கு அவுட் ஆஃப் ஃபேஷன், நாளைக்கு இன்னொரு புதிய ஃபேஷனாக மாறிவிடுகிறது. இந்த வேஷத்திற்கெல்லாம் இன்றைக்குள்ள ஆவிக்குரிய உலகமும் இன்றைக்கு வேஷத்திலே அவர்கள் நிலைத்திருக்கிறார்கள். ஆவிக்குரிய அபிஷேகத்தில் நிறைந்த ஆராதனைகள் போய் இன்றைக்கு ஆடம்பர அலங்கார ஆராதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அவர்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைவது கடினம். ஏசாயா 3ஆம் அத்தியாயத்திலே வாசித்து பார்ப்பீர்களேயானால் இன்றைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்கிறவங்க அவங்க போடுகிற அந்த அலங்காரங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு நாள் கணக்கு கேட்பார், நியாயம் தீர்ப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அத்தியாயம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அதரிசனமான தேவனுடைய தற்சொருவம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நம்மை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண வேண்டும், கிறிஸ்துவின் சாயல் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அவர் வைத்து போன மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். வாசியம்மா, அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். பாருங்க, அதரிசனமான தேவனுடைய அந்த தற்சொருபம் நம்மிடத்தில் இருக்கு. யோவான் 1:14 நான் வாசிக்கும் போது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. நம்முடைய மூத்த சகோதரன் அவருடைய மகிமையின் சாயல் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அது பிதாவுக்கு ஏற்ற சாயலாயிருந்தது. இந்த உலகத்தின் சாயலுக்கு நீங்கள் ஒத்து போவீர்களேயானால், உலகத்தின் வேஷங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீர்களேயானால் தேவனுடைய சாயல் உங்களிடத்திலே இருக்க முடியாது. யோவான் 1:18 வாசிக்கும் போது தேவனே ஒருவனும் ஒரு காலமும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். அவர் இயேசு பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினார். நாம் பிதாவை தரிசிக்கவில்லை,
ஆனால் இயேசுவை தரிசித்தவர்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் மூலமாக அவர்களுடைய அந்த அப்போஸ்தல உபதேசங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? நாம் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள வேண்டும். அதை நாம் வாசிக்கும்போது கொலோசியர் 3:10 வாசிங்க. கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இதை நம்முடையவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அந்த புதிய புதிய ஃபேஷனுக்கு ஏற்றாற் போல தங்களுடைய சிகையை அங்கே வளைத்து இங்கே வளைத்து தாங்கள் ஒரு வித்தியாசமான தோற்றத்திலே வித்தியாசமான ஆபரணங்களினாலே அல்லது வித்தியாசமான அலங்காரங்களினாலே ஆடம்பரத்தினாலே தங்களுடைய சாயலை அவர்கள் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள்? ஒரு வகையான அலங்காரத்தை நிறுத்தி விடுகிறார்கள். அதை காம்பன்சேட் பண்ணுவதற்காக மற்ற எல்லா அலங்காரங்களையும் தங்களுடைய சரீரத்திலே சேர்த்து கொள்கிறார்கள். தேவனுக்கு பிரியமான சாயல், தேவ சாயலுடையவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். வாசியம்மா கொலோசியர் 3:10 வாசி. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோமா? புதிய ஃபேஷனை தரித்து கொண்டிருக்கிறோமா? அல்லது நீங்கள் உங்களுடைய சரீரத்தில் போடுகிற அந்த ஆடம்பரங்கள் அலங்காரங்கள் நீங்கள் அழகுபடுத்தி வித்தியாசமாய்க்க உங்களை காட்ட விரும்புகிற காரியங்கள் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று சில நேரத்தில் மற்றவர்களை எடற பண்ணுகிற அலங்காரங்கள் எதுவுமே புதிய மனுஷனுக்குரிய சாயல் அல்ல என்று வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறது. குறிப்பாக ரட்சிக்கப்பட்டவர்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், நாம் ஏற்கனவே வாசித்த ரோமர் 8:29 சொல்லப்பட்டது போல குமாரன் பிதாவினுடைய சாயலை உடையவராயிருக்கிறார். அவர் நம்முடைய மூத்த சகோதரராயிருக்கிறார். அவருடைய சாயல் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? நாம் தேவ சாயலாக மாற வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அந்த உணர்வை தர வேண்டும். இந்த உலகத்தின் வேஷங்களுக்கு விலகி ஓடுகிற ஒரு அனுபவம், சாவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவம். 2 கொரிந்தியர் 3:18 வாசிங்க. நம்மை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். உலகத்தின் வேஷங்களுக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற அனுபவம் அல்ல, தேவ சாயலாக மாறுகிற அனுபவம். வாசியமா? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை ஏற்கனவே வாசித்தோம். நாம் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே பார்ப்பது போல பார்த்திருப்பது உண்மையானால் இன்றைக்கு நம்முடைய சரீரத்துல தேவன் தந்த சாயலை விட மேலான ஒரு சாயல் இல்லை. ஆனால் மாறாக உலகத்தின் சாயலை நம்முடைய சரீரத்துல தரித்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய கேள்வி. மேலும் ஏன் நாம் உலகத்தின் சாயலை தரித்து கொள்ளக்கூடாது? எபேசியர்கள் இந்த நிருபம் 4:11-13 வாசிக்கும் போது தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும், ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு மனிதனும், அபிஷேகம் பெற்றவர்களும் தேவ சாயலில் நம்ம பூரண புருஷராக வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க? கோட்டு போட்டால் அது ஒரு பெரிய கோட்டு, ஷூட்டு அல்லது டை அல்லது ஆடம்பரமான வஸ்திரங்கள், இதனால கர்த்தருடைய ஊழியம் முன்னேறும் என்று நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உன்னிடத்துல காணப்படக்கூடிய தேவ சாயல், உன்னிடத்துல காணப்படக்கூடிய தேவனுடைய வரங்கள், உன்னிடத்துல காணப்படக்கூடிய தேவனுடைய கனிகள், தேவனுடைய வல்லமை, அது உன்னிடத்திலிருந்து புறப்படுகிற அபிஷேகம், உன்னிடத்தில் நிறைந்திருக்கிற தேவனுடைய வார்த்தைகள், இது எல்லாம் தான் கிறிஸ்துவின் சாயலை உன்னிடத்தில் வெளிப்படுத்தும். அதுதான் ஊழியத்தை இன்றைக்கு வளர்க்கும். இன்றைக்கு சிறுவர் ஊழியங்களிலும் ஆடல் பாடல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அது பல மணி நேரம் பழகுகிறார்கள். அதை பழக்கி கொடுக்கிறவங்க அத்தனை மணி நேரங்களில் ஒரு சில மணி நேரமாவது முழங்காலில் இருக்கிறார்களா அந்த சிறுவர்களுக்கு என்பது சந்தேகம். இன்றைக்கு உலகம் ஆடம்பரத்தை நோக்கி செல்கிறது, உலகம் அலங்காரத்தை நோக்கி செல்கிறது. உலகம் அப்படி செல்கிறது என்றால் ஆவிக்குரிய வட்டாரத்திலும் அந்த அனுபவத்தை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. செத்த மீன் நீரோட்டத்தோடு கூட அடித்து செல்லப்படும். ஆனால் ஜீவனுள்ள மீனோ அந்த நீரோட்டத்தை எதிர்த்து நிற்கும். வாசியம்மா எபேசியர் 4:11-13 வாசித்து பாருங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகிற ஒரு அனுபவம்.
அவருடைய சாயலை தினமும் தரித்து 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 அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நான் மாற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட அந்த பூரண புருஷராகிற ஒரு அனுபவத்தில் நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும். தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது எபிரேயர் எழுதின நிருபம் 3ஆம் அத்தியாயம் 1 வசனத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவரை கவனித்து பார்க்க வேண்டும். அவர் ஆடம்பரத்தை விரும்பினாரா, அலங்காரத்தை விரும்பினாரா, சரீரத்தில் பலவிதமான தோற்றங்களை உண்டு பண்ணினாரா, கவர்ச்சிகரமாக தான் இருக்க வேண்டும் என்று விரும்பினாரா? அவருடைய ஊழியம் எல்லாம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரம் அது எங்கேயோ சென்று கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ வஞ்சிக்கப்படக்கூடாது, ஏமாந்து போகக்கூடாது. எபிரேயர் 3:1 வாசித்து பாருங்க. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவரை கவனித்து பாருங்கள். அவரிடத்துல ஆடம்பரம் இருந்ததா, விளம்பரம் இருந்ததா, அலங்காரம் இருந்ததா, வித்தியாசமான தோற்றங்களை பண்ணினால் தன்னை பார்ப்பார்கள் என்று நினைத்தாரா? அவரை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே இந்த செய்தியிலே நான் 7 காரியங்கள் அவரை கவனித்து பார்க்கிறதை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக கீழ்ப்படிதல், அதாவது ஒபீடியன்ஸ். கர்த்தருக்கு இருந்த அவருக்கு இருந்த கீழ்ப்படிதல் நம்மிடத்தில் இருக்கிறதா? அது ஒரு சாயல், அதுதான் ஒரு முக்கியமான சாயல். கிறிஸ்துவின் சிந்தை கீழ்ப்படிதலின் சிந்தையாக இருந்தது. 30 ஆண்டுகள் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் என்று வாசிக்கிறோம். லூக்கா 2:51 ஒரு நல்ல யூதனாக வாழ்ந்தார். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாய் வாழ்ந்தார். வேதம் சொல்லுகிறது அவர் தேவகுமாரனாய் இருந்தும், எபிரேயர் 5:8 வாசிக்க கேட்போம், அவர் தேவகுமாரனாய் இருந்தும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்த போதும் அவர் தேவனுடைய குமாரனாக ஜீவித்தார். மனிதனாகவும் வாழ்ந்தார், தேவனாகவும் வாழ்ந்தார். அவர் மனிதனாகவும் தேவனாகவும் வாழும்போது அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வாசியம்மா. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். அவர் கீழ்ப்படிதல்ல பூரணரானார். அந்த பூரணத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? அவருடைய சாயலை தரித்து கொள்ள ஒவ்வொரு மனிதனும் அதே கீழ்ப்படிதலின் அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வர வேண்டும். பிதாவாகிய தேவனுக்கும் தேவ சித்தத்திற்கும் அவர் கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். கீழ்ப்படிதலே அவருடைய வாழ்க்கையில ஒரு போஜனமாயிருந்தது என்று யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அத்தியாயம் 34வது வசனத்துல பிதாவின் சித்தம் செய்வதே, கீழ்ப்படிவதே என்னுடைய போஜனம் என்கிறார். வாசியம்மா. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. நம்முடைய போஜனம் என்னவா இருக்கிறது? நம்முடைய சாயல் எப்படி இருக்கிறது? அந்த ஒரு வாஞ்சை நம்மிடத்தில் இருக்கிறதா? அவர் தன்னுடைய குடும்பத்தை விட ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். மத்தேயு 12:46 50 வசனம் வரை வாசித்து பாருங்கள். யார் என்னுடைய தகப்பன், யார் என்னுடைய தாய் என்றெல்லாம் அவர் கேட்கிறார். தன்னுடைய குடும்பத்தை விட அவர் தன்னுடைய தேவனுடைய சித்தம் செய்வதில்லை, அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த அந்த அசைன்மெண்ட்டை இந்த உலகத்தில் நிறைவேற்றி வெற்றி சூடுவதில் அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். லூக்கா 22:42 வாசித்து பாருங்க. அவருடைய சொந்த குடும்பத்தை விட அவர் கீழ்ப்படிதலிலே உண்மை உள்ளவராயிருந்தார். அந்த வசனத்தை வாசியம்மா. லூக்கா 22:42. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்திலே இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே அவரை சிலுவையிலே அறைய போகிறார்கள். அந்த போராட்டத்திற்கு மத்தியிலும் என்னுடைய சித்தம் அல்லப்பா, உம்முடைய சித்தம், அதுதான் கீழ்ப்படிதல், அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். பிலிப்பியர் 2:8 வாசிக்க கேட்போம். அவர் தன்னுடைய ஜீவனை விட கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில்லை,
கீழ்ப்படிதல்ல, அந்த ஒபீடியன்ஸ்ல அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். அதுதான் தேவ சாயல். வாசியம்மா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தன்னைத்தானே தாழ்த்தினார். அந்த மனத்தாழ்மை இருந்தால் தான் கீழ்ப்படிய முடியும். விதண்டாவாதம் பண்ண முடியாது. கீழ்ப்படிந்தார். யோவான் 5:30 நம்ம வாசிக்கும் போது அது அவருடைய விருப்பமாயிருந்தது, அது அவருடைய தாகமாயிருந்தது, அது அவருடைய வாஞ்சையாயிருந்தது. நான் என்னுடைய சித்தத்தை நான் நாடவில்லை, என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை நாடுகிறேன் என்றார். அதே யோவான்ல 14:34 வரும்போது பார்த்தீங்கன்னா, பிதாவினிடத்துல நான் அன்பா இருக்கிறேன் எப்படி தெரியுமா, நான் பிதா எனக்கு கட்டளையிட்ட யாவையும் நான் செய்கிறேன் என்பதின் மூலம் பிதாவினிடத்துல நான் அன்பாயிருக்கிறேன் என்கிற ஒரு கீழ்ப்படிதலை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமமானது. நாம் கொடுக்கிற காணிக்கைகளை காட்டிலும், தசம பாகங்களை காட்டிலும், நற்கிரியைகளை காட்டிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் தான் அவன் தேவ சாயல் ஆகி ஒரு தேவ சாயலுடைய அந்த ஃபர்ஸ்ட் பார்ட், அந்த கீழ்ப்படிதலை தன்னுடைய சரீரத்தில் அவன் சுமந்து செல்கிறான். 1 சாமுவேல் 15:22 சாமுவேல் சொல்றார், அமலேக்கியரே, நீ வானத்தின் கீழே சங்கரிக்க வேண்டும், அவர்கள் இல்லாதபடி சங்கரிக்க வேண்டும், மிருகங்களெல்லாம் சங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆனா அவர் அந்த சவுல் நலமான மிருகங்களை எல்லாம் பிடித்து வைத்திருக்கிறார். அந்த மிருகங்களுடைய சத்தம் கேட்கிறது. சில அமலேக்கியரை தப்ப விட்டார். அப்பொழுது சாமுவேல் கேட்கிறார், எதற்காக இந்த மிருகங்களை நீங்க வைத்திருக்கிறீங்கன்னு கேட்டபோது, கர்த்தருக்கு பலியிடுவதற்காக. பொதுவாக பொய் சொல்றவங்க, தங்களை தாங்களை வஞ்சிக்கிறவங்க, நாங்கள் இப்படி செய்தால் கர்த்தருடைய ஊழியம் வளரும் என்று சொல்லுவாங்க. நாங்கள் இப்படி எங்களை அலங்கரித்து கொண்டா நிறைய பேர் எங்களை பார்ப்பாங்க, நிறைய பேர் சபைக்கு வருவாங்க, இப்படி அந்த பலிபீடத்தை அலங்கரித்து அபிஷேகத்தை மறைத்து அந்த அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தா அநேகர் வருவார் என்று சொல்லி அநேகர் ஏமாந்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, பலியை பார்க்கிலும் நினத்தை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உத்தமம். இது சாமுவேல் அன்றைக்கு 1 சாமுவேல் 15:22 அவர் சொல்லுகிறார். வாசியம்மா. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாருங்க, ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் இருப்பதன் மூலமாக அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்கிறோம், அவருடைய மாதிரியை நாம் பின்பற்றுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்க, அவர் மனிதனாக 30 ஆண்டுகள் அந்த பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தபோது 12 வயதுல அவர் வேத அறிவினால, வேத பாரகர்கள், வேத பண்டிகர்கள் அவர்கள் வியக்கத்தக்க வகையில், பிரமிக்கத்தக்க வகையில், லூக்கா 2ஆம் அத்தியாயம் 46-47 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தா அங்கே அவர் அவ்வளவாய் வேதத்தை அவர் அறிந்து வைத்திருந்தார். பழைய ஏற்பாட்டை நன்றாக கற்று தேர்ந்தார். தனது வாழ்வில் சோதனைகள், போராட்டங்கள், இக்கட்டுகள், வேதனைகள் வரும்போது வேதத்தை பயன்படுத்தினார். இப்படி எழுதியிருக்கிறதே, அந்த பிசாசான் அவர் சோதிக்கிறார். 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து, அவர் இருக்கிற நாட்களிலே, உபவாசம் முடிந்த வேளையிலே அவர் பிசாசானவன் சோதிக்கிறான், இந்த கல்லுகளை நீர் அப்பமாய் மாற்றும் என்று. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானே என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி 3 சோதனைகளுக்கும் வசனங்களை சுட்டி காட்டி அந்த பிசாசானவனை துரத்தினார் என்று மத்தேயு 4:10 வாசித்தோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய உள்ளத்துல, இருதயத்தின் ஆழத்துல வேத வசனங்களை நாம் எழுதி வைத்திருக்கிறோமா? யோவான் 7:15 நாம் வாசிக்க கேட்போம். அவர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் கல்லாதவராயிருந்தும், உலக பிரகாரமான அறிவில்லை, உலக பிரகாரமான ஞானம் இல்லை, கோட்டில்லை, சூட்டில்லை, டை இல்லை, அலங்காரம் இல்லை, ஆடம்பரம் இல்லை, ஆனால் வேதத்தில் அவர் நிறைந்தவராயிருந்தார். வேதம் அவருடைய இருதயத்தில் காணப்பட்டது. வாசியம்மா. அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். வேதத்தில் நிறைந்திருந்தார். இன்றைக்கு உலகம்
இன்றைக்கு உலகம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எதற்கோ முக்கியத்துவம் கொடுத்து ஏமாந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா என்று பல முறை கேட்கிறார். மத்தேயு 12ஆம் அத்தியாயம் 3-5 வசனங்களில் வாசித்து பார்க்கும்போது, தாவீது பசியாய் இருந்தபோது அவனோடு கூட இருந்தவர்கள் அந்த சமூகத்து அப்பங்களை எடுத்து சாப்பிட்டதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். மத்தேயு 19:5 புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பான் என்று வேதத்திலே எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். மத்தேயு 22ஆம் அத்தியாயம் 42 45 வரை வாசிக்கும் போது, தாவீது அவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறாரே, அவர் எப்படி அவருக்கு குமாரனாய் இருக்க முடியும் என்று கேட்கிறார். இப்படி பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டை கற்று தேர்ந்து அந்த அவரிடத்தில் கேள்விகள் கேட்டபோது அவர் அந்த வேத வசனங்களினாலே பதில் சொன்னார். மத்தேயு 22:31 நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? நம்மிடத்தில் அந்த வேத அறிவு இருக்கிறதா? அதுதான் தேவசாயம். கேட்பவர்களுக்கு சாந்தத்தோடு வணக்கத்தோடு சொல்லுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? அந்த வேத அறிவு என்கிற சாயம். முதலாவது கீழ்ப்படிதல் என்கிற சாயம். மூன்றாவதாக தேவ சாயல் என்ன? அவருடைய ஜெப வாழ்க்கை. அவருடைய ஜெப வாழ்க்கை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த 4 சுவிசேஷங்களை நீங்க வாசித்து பாருங்க. இயேசுவின் ஜெப வாழ்க்கையை கண்டு ஆச்சரியப்பட்டு அதுவரைக்கும் ஜெபிக்காத சீசர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அத்தியாயம் 1 வசனத்தை நீங்க வாசியுமா. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். நம்முடைய ஜெப வாழ்க்கையை கண்டு மற்றவர்கள் ஜெபிக்க பழகி இருக்கிறார்களா? நாம் ஒரு ஜெபிக்கிற மனிதன் என்பதை அடையாளம் கண்டு கொள்கிறார்களா? நாம் ஒரு ஜெபிக்கிற மனிதன், ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதை எந்த இடத்துல நம்மளை அடையாளம் காண முடிகிறதா? அதுதான் தேவனுடைய சாயம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபித்தார். காடுகளில், மலைகளில், குகைகளில், பகலில், ராம் முழுவதும். மத்தேயு 14:23 வாசித்து பாருங்கள். மார்க் 6:46 வாசித்து பாருங்கள். லூக்கா 5:16 வாசித்து பாருங்கள். அவர் தனி ஜெபத்தை வைத்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தனி ஜெபம் உண்டா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு தனி ஜெபம் உண்டா? அதிகாலையில் ஜெபித்தார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே. மார்க் 1:31 வாசியுமா. மார்க் 1:31 வாசி. மார்க் 1:31. கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். மன்னிக்கவும், அவர் அதிகாலையிலே ஜெபித்தார் என்று பல வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ராம் முழுவதும் ஜெபித்தார். லூக்கா 6:12 வாசிக்கிறோம். ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையில ஒரு வழக்கமாக இருந்தது. காலையில் எழும்பின உடனே பல் வளர்க்கிறது நம்முடைய வழக்கம், அல்லது பெட் காஃபி குடிக்கிறது நம்முடைய வழக்கம், அல்லது குளிப்பது நம்முடைய வழக்கம். அதுபோல அதிகாலையில எழும்பி ஜெபிப்பது நம்முடைய வழக்கமாக இருந்ததா? லூக்கா 22:32 அவர் பரிந்து பேசி ஜெபித்தார். 23:34 அவர் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஜெபிக்கிறது அவருடைய வாழ்க்கையில வழக்கமாயிருந்தது. தானியேலை பற்றி சொல்லும்போது, அந்த ராஜாவை தவிர வேறு யாரும் ஜெபிக்க கூடாது என்று கட்டளையிட்ட போதிலும் அவன் தன் வழக்கத்தின்படியே பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக 3 வேளையும் நம்முடைய வழக்கம், ஜெப வழக்கம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? அவர் ஊக்கத்தோടെ ஜெபித்தார் என்று லூக்கா 22:44 வாசிக்கிறோம். கண்ணீரோடு கூட ஜெபித்தார் என்று லூக்கா 19:41 வாசிக்கிறோம். நம்முடைய மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது கண்ணீர் வருகிறதா? அதுதான் இயேசுவின் சாயம். அதுதான் இயேசுவின் சாயம். பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். மத்தேயு 26:39 54 வரை வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை ஜெபித்தார். மத்தேயு 15:36, லூக்கா 9:16 சொல்கிறது, இன்றும் நமக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இன்றும் நமக்காக அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை வாசியமா. எபிரேயருக்கு எழுந்த நிருபம் 7ஆம் அத்தியாயம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, இன்றும் பிதாவின் வலது பாரிசத்தில் இருந்து நீங்களும் நானும் அவருடைய சாயலை தரித்து கொள்ள வேண்டும்.
அவர் விட்டு போன மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று, ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எபிரேயர் 7. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயும் செய்து கொண்டிருக்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோமா? ஒரு மோசேயை போல, ஒரு நெகேமியாவை போல, ஒரு எஸ்ராவை போல, ஒரு எஸ்தரை போல மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற அனுபவம், திறப்பின் வாசல்ல நிற்க ஜெபிக்கிற அனுபவம், திறப்பை அடைக்கத்தக்கதாய் ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணவில்லை என்று சொல்லுகிற அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மாதிரியின் சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கிறதா? அவருடைய சாயல் நம்மிடத்துல பிரதிபலிக்கிறதா? மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அனுபவம். 4வது சாயல் அன்பு கூறுகிற அனுபவம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து லவ் அதர்ஸ், அவர் அன்பு கூறுகிறவராய் காணப்பட்டார். சீசர்களிடத்துல அவர் முடிவு பரியந்த அன்பு கூர்ந்தார். உயிரோடு இருந்த நாட்களில் அவர்களிடத்துல ஒரு பெரிய அன்பை அவர் வெளிப்படுத்தினார். யோவான் 13ஆம் அத்தியாயம் 34வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு நம்மில் அன்பாயிருந்தது போல, தூரமாயிருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாயிருந்தோம், உளையான சேற்றில இருந்தோம், விக்கிரக ஆராதனைக்காரர்களாயிருந்தோம், எத்தனையோ பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகளாயிருந்தோம். நாம் பாவிகளாயிருக்கையில் நம்மேல அவர் அன்பு கூர்ந்தார். மற்றவர்களிடத்துல அன்பு கூறுகிறோமா? மற்றவர்களிடத்துல அன்பு கூறுகிறோமா? கிறிஸ்துவனுடைய அன்பு அது நன்மை பயக்கிற அன்பாயிருந்தது, அது தியாக அன்பாயிருந்தது, அது ஆசீர்வதிக்கிற அன்பாயிருந்தது, அது மன்னிக்கிற அன்பாயிருந்தது. லூக்கா 7ஆம் அத்தியாயம் 36 வசனம் வாசிக்கும் போது பரிசேயனுடைய வீட்டில் பந்தி இருக்கிறார். பாவியான ஸ்திரீ அங்கே வருகிறாள். நம்ம நடந்த சம்பவம் தெரியும். எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க, இவ பாவியான ஸ்திரீயாச்சே, இவர் பாவி என்றும் தெரிந்து எப்படி அனுமதிக்கிறார் என்றெல்லாம் பேசுகிறார். ஆனால் ஆண்டவர் அவளுடைய நற்கிரியை பார்த்து சொல்கிறார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளுடைய அன்பு சொல்லப்படும். தேவ சாயலுடையவளாய் மாறினாள். அவள் பாவியான ஸ்திரீ என்று எழுதப்பட்டிருந்தாலும் அவள் தேவ சாயலுடையவளாய் மாறி அந்த இடத்தை விட்டு கடந்து போனாள் என்று வாசிக்கிறோம். மார்க்கு 1ஆம் அத்தியாயம் 40 42 வசனங்களை வாசித்து பாருங்க. குஷ்டரோகிகள் பாளையத்திற்கு புறம்பே இருக்கிறாங்க. மற்ற மனிதர்களோடு கூட அவங்க மிங்கிளாக முடியாது. ஆனாலும் இயேசு அவர்களை நேசிக்கிறவர் என்பதை அவர்கள் அறிந்தபடியினாலே அவரிடத்துல வருகிறார்கள். எங்களை சுத்தமாக்க உமக்கு சித்தம் உண்டா என்று கேட்கிறார்கள். அவர் சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீங்கள் சுத்தமாகுங்கள் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிற அன்பு, எல்லாரையும் சமநிலையில நேசிக்கிற ஒரு அன்பு தான் இயேசுவின் அன்பு. யோவான் 20ஆம் அத்தியாயம் 24 29 வாசித்து பாருங்க. அந்த பூட்டிய அறைக்குள்ள வருகிறார். ஏன் வர்றாரு தெரியுமா? தோமாவுக்கு தன்னை காண்பிப்பதற்கா. யார் இந்த தோமா? அவருடைய அப்போஸ்தலனாயிருந்து அவரோடு கூட இருந்து அவர் பாடுபட வேண்டும், மரிக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னவர், அவரோடு கூட சாகுவதற்கு போவோம் என்று சொன்னவர், எல்லாவற்றையும் மறந்து இப்பொழுது சொல்லுகிறார், அவருடைய விழாவில் நான் கை போட்டு பார்க்க வேண்டும், காயங்களை நான் காண வேண்டும், அப்பொழுதுதான் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிப்பேன் என்று சொல்லி மறுதளித்த அவ்விசுவாசியான அந்த தோமாவை காண்பதற்காக பூட்டிய அறைக்குள் வருகிற அன்பு தான் அந்த தேவ அன்பு. அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த சீசர்கள் எல்லாம் அந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு கூட அவரை விட்டு தூரமாய் விலகி போகிறாங்க. பழையபடி மீன் பிடிக்க போகிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அத்தியாயம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. கடல் ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறார். சீசர்களை பார்த்து கேட்கிறார், அட என்னை இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களேப்பா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லல, பிள்ளைகளே புசிப்பதற்கு ஏதாவது உண்டா என்று அந்த அன்பு. அதுதான் தேவ அன்பு, அதுதான் தேவ சாயம். நீங்க அப்படியே 8ஆம் அத்தியாயத்தில் வாசித்து பாருங்க. யோவான் 8ஆம் அத்தியாயத்தில் 1 11 வசனங்களை வாசித்து பாருங்க. விபச்சாரஸ்தியை கையும் களவுமாய் பிடிக்கிறாங்க.
அங்கே கல்லறிந்து கொண்டு வருறாங்க. ஆண்டவர் கடைசியில் சொல்றார், நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே என்று. அந்த அன்பு, அவள் ரட்சிக்கப்பட்டவளாய் அந்த இடத்தை விட்டு கடந்து போறான். இயேசுவினுடைய அன்பு ஒடுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள், சமுதாயத்தில் வெறுக்கப்பட்டவர்கள், பாவிகள் என்று நினைக்கிறவர்கள், அந்த அன்பு அவர்கள் மேல் அவர் அன்பு வைத்தார். பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்தார் என்று அவர் சொன்னார். அந்த கல்வாரி அன்பு, அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? அதுதான் அந்த தேவசாயம். அந்த கல்வாரி அன்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய அன்பை பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்றார்? யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு என்னுடைய அன்பு என்று சொல்கிறார். இந்த அன்பு தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை பலியாக கொடுத்த அன்பு என்று யோவான் 3:16 வாசிக்கிறோம். எனவே ஆண்டவராய் இயேசு நம்மில் அன்பு கூர்ந்தது போல, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அத்தியாயம் முதல் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறது போல நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிற அந்த சாயல் தான் நம்மை மறுரூபமாக்கி நித்திய மகிமைக்கு நேராய், நித்திய ஜீவனுக்கு நேராய் கொண்டு போகும். இந்த உலகத்தின் சாயல், இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள், அலங்காரங்கள், இது எதுவும் நம்மை அழைத்து செல்லாது. அப்படிப்பட்ட அதை நம்பி இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட சாயலை தரித்திருக்கிறவங்க பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அந்த எபேசியர் 5:1-2 சொல்லுகிறது, அவர் நம்மில் அன்பு கூர்ந்தது போல. வாசியம்மா, ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்கள் நம்மில் அன்பு கூர்ந்தது போல, நம்மில் அன்பு, அவரை பின்பற்றினா, அவருடைய மாதிரி, அவரை ரோல் மாடலா நம்ம பின்பற்றினா, அவருடைய சாயலை நம்ம தரித்து கொள்வோமேயானால் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல. வாசியம்மா, நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். அதுதான் தேவசாயல், அதுதான் பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். அந்த தேவசாயல்ல திருப்தி அடையாத மனிதன் தான், அது வேண்டாம் என்று நினைக்கிற மனிதன் தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள வித்தியாசமான சாயல்களை தான் விசுவாசி என்று சொல்லி கொண்டு தன்னுடைய சரீரத்தில் சுமந்து கொண்டு தன்னை தானே வஞ்சித்து ஏமாற்றத்திற்கு நேராய் அறியாதவனாய் போய் கொண்டிருக்கிறான். அடுத்த சாயல் என்ன? அவருடைய பரிசுத்தம், ஹோலினஸ், அவருடைய பரிசுத்தம். இயேசுவினுடைய பரிசுத்தம் என்ன? அக்கிரமத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து நீதியை விரும்புகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அத்தியாயம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பாவத்தை நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்றும், கர்த்தாவே, நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பி. அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்றும் சொல்லி இருக்கிறது. மேலும் வானங்களே வஸ்திரங்களை போல பழமையாய் போகுமேயானால் இன்றைக்கு இருக்கிற இந்த அலங்காரங்களும் ஆடம்பரங்களும் என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்க. அவர் அக்கிரமத்தை வெறுத்து அவர் நீதியை விரும்புகிற தேவன். அவருடைய பரிசுத்தம் எப்படிப்பட்டது? யோவான் 8:46 சொல்றாரு, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்லக்கூடும்? நம்மால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மால சொல்ல முடியுமா? அவர்கள்தான் தேவனுடைய சாயலை தரித்தவர்கள், அவர்கள்தான் அவருடைய மாதிரியை பின்பற்றுகிறவர்கள். பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை. 1 யோவான் 3:5 வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்துல பாவம் இல்லை. அப்போ ஹோலினஸ் என்கிறது நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறதல்ல, அல்லது நான் பரிசுத்த மனவாட்டி என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்ளுகிற அனுபவம் அல்ல. நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு அனுபவம்.
என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் சொல்லக்கூடும் என்று கேட்ட அந்த ஆண்டவர் சொல்லுகிற அனுபவம், என்னுடைய மகன் என்னுடைய மகள் அக்கிரமத்தை வெறுத்து நீதியை விரும்புகிறவள் என்று சொல்லுகிற அனுபவம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை, எப்பொழுதுமே அவர் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார் என்று வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தராய் இருந்தபடியினால அவர் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை செய்தார். ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். மத்தேயு 3:17 வாசிக்கிறோம். மத்தேயு 17:5 மறுரூபமலையில மேகங்களில் நடுவிலே இருந்து பிதாவானவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொல்லுகிறார். யோவான் 8:29 வாசிக்க கேட்போம். அவரே சொல்லுகிறார், நான் பரிசுத்த ஜீவியம் செய்கிறேன், என்னை போல நீங்களும் பரிசுத்த ஜீவியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். வாசியம்மா. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். தனியே இருக்க விடவில்லை. அவர் பிதாவினுடைய அந்த பிரசன்னத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு பிரசன்னம் நமக்கு தேவை. அலங்காரங்களும் ஆடம்பரங்களும் உலக சாயலும் நமக்கு தேவையில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் எப்படிப்பட்ட நிலைமையில பரிசுத்தமாய் வாழ்ந்தார்? எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டு, நம்மை போல ஒரு மனிதனை போல சோதிக்கப்பட்டு, எபிரேயர் 4:15 வாசிக்க போகிறோம். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு அந்த சோதனைகளுக்கு மத்தியில் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், அவர் தேவன், அதனால அவரால் பரிசுத்தமாய் வாழ முடிந்தது. அவர் மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். அவர் தன்னை அறிக்கை செய்வதே மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் என்று சொன்னார். இன்றைய ஊழியர்களை போல அல்ல. இன்றைக்கு ஊழியர்கள் தங்களுக்கு 1000 பட்டங்களை வைத்து தங்களை அறிக்கை செய்கிறார்கள். மற்றவர்கள் அறிக்கை செய்ய வைத்து தாங்கள் களி கூர்ந்து மகிழ்கிறார்கள். ஆனால் அவர் எப்படி அறிக்கை செய்தார் தெரியுமா? தன்னை தேவகுமாரன் என்று கூட அவர் சொல்லவில்லை. மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் என்று சொல்லி மனிதன் படுகிற எல்லா உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் மத்தியிலும் எல்லா சோதனைகளுக்கும் மத்தியிலும் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். வாசியம்மா, எபிரேயர் 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வசனம் பாருங்க. அவரை குறித்து அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்றான். மத்தேயு 27:4 சொல்றான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே. அந்த சிலுவை கல்வன் கூட தொங்கி கொண்டிருக்கிற கல்வன் சொல்றான், இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லை. லூக்கா 23:41. யூதாஸ் மத்தேயு 27:4 சொல்றான். மத்தேயு 27:42 பிலாத்து நியாயம் தீர்த்து அவரை அடித்து சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்த நீதிமான் என்று சாட்சி சொல்றான். அந்த பிலாத்துடைய மனைவி அந்த நீதிமானை ஒன்றும் செய்யாதே என்று மத்தேயு 27:19 தன்னுடைய கணவனுக்கு சொல்லி அனுப்புறான். உலகத்தில் இருந்த எல்லாரும் அவரை நியாயம் தீர்த்தவனும் அவர் பரிசுத்தவான் என்கிறான், காட்டி கொடுத்தவனும் பரிசுத்தவான் என்கிறான், அவரோடு கூட சிலுவையில தொங்கினவனும் பரிசுத்தவான் என்கிறான், நியாயம் தீர்த்தவருடைய மனைவியும் பரிசுத்தவான் என்கிறான். அவர் சொல்றாரு, வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லா சோதனைகளுக்கும் மத்தியிலும் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அந்த சிலுவைக்குள்ள தொங்கி கொண்டிருக்கும் போது ஜீவன் பிரிய போகிற நேரத்துல 100க்கு அதிபதி 23 லூக்கா 23:47 இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். இயேசு பிசாசின் காரியங்கள் என்னிடத்தில் இல்லை என்று சவால் விடுகிறார். என்னிடத்தில் உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுடைய காரியங்கள் ஒன்றுமில்லை, அவனுடைய சரக்கு ஒன்றுமில்லை. இன்றைக்கு விசுவாசி என்று சொல்லுகிற சகோதரனே சகோதரியே, இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள், இந்த அலங்காரங்கள், இந்த வேஷங்கள், இந்த தோற்றங்கள் இதெல்லாம் பிசாசின் சரக்கு என்பதை நீ விளங்கி கொள்ள வேண்டும். இதெல்லாம் விளங்கி, தகுதியான வஸ்திரம் உனக்கு போதும், தேவ சாயல் உனக்கு போதும், அதுதான் உன்னை மறுரூபப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு நேராய் அழைத்து செல்லும். யோவான் 14:30 இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எனவே நாமும் நல்ல நடத்தையின் மூலமாக பரிசுத்தமாய் இருக்க நம்மை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 1:15 வசனம். 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும்
பரிசுத்தராயிருங்கள். நடக்கைகள் எல்லாவற்றிலும், அதுதான் முக்கியம், நடக்கைகள் எல்லாவற்றிலும் உங்களை காண்கிறவர்கள் நீங்கள் ஒரு பரிசுத்தவான் என்று சொல்ல வேண்டும். நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறதுல பிரயோஜனம் இல்லை. நான் பரிசுத்தவான் என்று சொல்லுகிறதுல பிரயோஜனம் இல்லை. வெள்ளைச்சட்டை போட்டதுனால நான் பரிசுத்தவான் இல்லை. மீசை எடுத்ததுனால நான் பரிசுத்தவான் இல்லை. சில காரியங்களை நான் என்னுடைய சரீரத்தில் நான் அனுமதிக்காததுனால நான் பரிசுத்தவான் அல்ல. ஏன்னா எல்லா நடக்கைகளிலும் நான் பரிசுத்தவான் என்று அந்த பிசாசு நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். தேவன் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இந்த உலகம் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். இவனிடத்துல பிசாசனுடைய சரக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிற அனுபவம் தான் பரிசுத்தம். 6வது சாயல் மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி. நம்முடைய வாழ்க்கையில அந்த மனத்தாழ்மை வேணும். சிந்தையில வரக்கூடிய மனத்தாழ்மை. மத்தேயு 11:29 ஆண்டவர் சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மை. இன்றைக்கு தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். பிரசங்க பீடங்கள்ல தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஊழியக்காரர்கள், போதகர்கள், பெருமை, சுய பிரஸ்தாபங்கள், சுய விளம்பரங்கள், எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய படங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவிக்குரிய வட்டாரம் எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது? சுய பிரஸ்தாபம், சுய விளம்பரம். தன்னை தாழ்த்தி அவர் மனிதனாக மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். அதற்காக நீங்களும் நானும் கந்தை துணியை அழிந்து கொண்டு திரிய வேண்டும் என்று சொல்லலை. இருதயத்தில் ஒரு மனத்தாழ்மை வேணும். இருதயத்தில் மனத்தாழ்மை இருந்தால் என்னை நான் விளம்பரப்படுத்த முடியாது. என்னுடைய பிரஸ்தாபங்களை நான் மேட்டிமையாக பேச முடியாது. லூக்கா 2:7 வாசிக்கிறோம், கந்தை துணி தன்னை தாழ்த்தி மாட்டு தொழுவத்தில் சத்திரத்தில் அவருக்கு இடமில்லை என்று வாசிக்கிறோம். பாவிகளை நேசிக்கிற ஒரு அன்பு அவரிடத்துல இருந்ததை வாசிக்கிறோம். மத்தேயு 11:19 அவர் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று அவரை குற்றப்படுத்துறாங்க. சீசர்களுடைய கால்களை கழுகினார். நமக்கு மனத்தாழ்மை வேண்டும், மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மேஜையை விட்டு எழும்பி, பந்தியை விட்டு எழும்பி, தன்னுடைய துண்டை இடுப்பில் கெட்டி கொண்டு அந்த சீசர்களுடைய கால்களை கழுகினார் என்று யோவான் 13:12-17. இது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். அதனால நீங்க இன்னைக்கு போய் ஒருத்தருடைய காலை கழுகி கொண்டிருக்க வேண்டும் என்று அங்கு எழுதப்படவில்லை. மாதிரியை வைத்து போனார், உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார் என்று அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்களும் நானும் அவருடைய ரோல் மாடலை பின்பற்ற வேணும். இருதயத்தில் ஒரு மனத்தாழ்மை வேணும், தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம் வேணும். ஏற்கனவே நம்ம வாசித்த பிலிப்பியர் 2:8 மரண பரியந்தம், சிலுவை பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார், தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 18:1-4 வாசிக்கும் போது அந்த 4 வசனங்களை வாசியுமா? அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். சிறு பிள்ளைகள் கள்ளங்கப்படம் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கும் அடிங்க, கொஞ்ச நேரம் ஆளும், அடுத்த நேரம் நம்ம பார்த்து சிரிக்கும், கசப்பே இருக்காது இருதயத்தில். மறந்துடுவாங்க. ஏனென்றால் அங்கே பெருமை இல்லை, மேட்டிமை இல்லை, கசப்பு இல்லை, மனத்தாழ்மை அவர்களிடத்தில் காணப்படுகிறது. லூக்கா 14:7-11 வசனம் வர வாசித்து பாருங்க. நீ ஒரு விருந்துக்கு போனா முதன்மையான இடத்தை நீ தேடாத, நீ தாழ்வான இடத்துல இரு, அந்த விருந்துக்கு உன்னை அழைத்தவன் அந்த உயர இடத்துல கொண்டு போவான் என்று சொல்லி, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான். ஒரு நாள் அந்த ப்ரைடு வருவதற்கு அலோவ் பண்ணாதீங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரைடு பாய்சனஸ் திங். அது சரீரத்தில் எப்படி ஒட்டி கொள்ளும் என்று நமக்கு தெரியாது. ஒட்டி கொண்டா அதை தட்டி விடுவது மிக கடினமாக இருக்கும். அது நம்மை நஷ்டப்படுத்தி விடும், நம்மை வஞ்சித்து விடும், நம்முடைய கண்களை மூடிவிடும், ஆவிக்குரிய கண்களை மூடிவிடும், சரீர கண்களை அகலமாக திறந்து விடும். பேருக்காக, புகழுக்காக அல்லது பிரஸ்தாபம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யாதிருக்க ஆண்டவர் சொல்கிறார், தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான். நீதிமொழிகள் 15:33 வாசிக்கிறோம், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, அது என்பதை அது நன்றாய் விளங்கி கொள்ளுங்க. அகந்தையா இருந்தா நமக்கு அடுத்தது அழிவு வருகிறது என்பதையும் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று பிலிப்பியர் 2:9-11 வரை வாசிக்கிறோம்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையை 7வது சாயலை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில் அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய ஊழியம் ஒரு அர்ப்பணம் நிறைந்தது, ஒரு கமிட்டட் மினிஸ்ட்ரி, ஒரு டெடிகேட்டட் மினிஸ்ட்ரி. அவர் தியாகம் பண்ணி அவர் நமக்காக ஊழியம் செய்தார். தன்னுடைய ஜீவனையே தியாகம் பண்ணினார். ஊழியம் கொள்ளும்படி நான் வரல, ஊழியம் கொள்ளும்படி நான் வரல, இன்னைக்கு நான் ஊழியம் செய்ய வந்தேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள் நிறைய பேரை நீங்கள் உற்று பார்ப்பீர்களேனா அதற்கு மாறான நிலைமையை நீங்கள் பார்க்க முடியும். மார்க் 10:45 வாசித்து பாருங்க. மார்க் 10:45. மார்க்கு அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஜீவனை கொடுக்கவும், நான் ஊழியம் கொள்ள வரல, நான் ஊழியம் செய்ய வந்தேன். இந்த உணர்வு நம்மிடத்துல இருக்கிறதா? இந்த உம்மை சுமக்கிற ஒரு கழுத ஆண்டவரே, உம்மை சுமக்கிற ஒரு கழுத, நான் நீர் என் மேலே ஏறினதுனால எனக்கு கொஞ்சம் சிலாக்கியம், அதை தவிர ஒன்றுமே இல்லை. நீர் இறங்கிட்டீர்னா நான் தெருவில் கட்டப்பட்ட ஒரு கழுத, நீர் ஏறினதுனால எனக்கு கொஞ்சம் சிலாக்கியம். அதுதான் நான் ஊழியம் கொள்ள வரல, நான் ஊழியம் செய்ய வந்தேன். யோவான் 13ஆம் அத்தியாயத்தில் அவர் அந்த பந்தியிலிருந்து எழும்பி தன்னுடைய இடுப்பில் அந்த வஸ்திரத்தை கட்டி கொண்டு அவர் போஜனத்தை விட்டு எழும்பி வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டி கொண்டு சீசருள்ளை காலில் கழுகினார். கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த எப்படி ஊழியம் செய்யணும், தன்னை தாழ்த்தி ஊழியம் செய்தார். தன்னை மேன்மைப்படுத்தி ஏதோ ஒரு ஹை பெடஸ்டல்ல இருந்து அவர் ஊழியம் செய்யலை, ஒரு சிங்காசனத்தில் இருந்து அவர் ஊழியம் செய்யலை, தன்னை தாழ்த்தினார். லூக்கா 22:27 சொல்றாரு, உங்கள் நடுவில் நான் பந்தி இருக்கிறவனாய் நான் வரலப்பா, நான் பணிவிடைக்காரனாய் வந்தேன். ஊழியம் செய்கிறவர்களே, ஒரு நிமிடம் சிந்தித்து பாருங்க, இந்த மைண்ட் செட் உங்களிடத்துல இருக்கிறதா? இன்னைக்கு மேனேஜீரியல் ஊழியங்கள் நடக்கிறது. அவங்க கமாண்ட் பண்ணுறாங்க, ஆர்டர்ஸை பாஸ் பண்ணுறாங்க, சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. எல்லாம் ஒரு ஈவெண்ட்ஸ் மாதிரி, எல்லாம் ஒரு ஈவெண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கு ஊழியங்கள் நடைபெறுகிறது. மனத்தாழ்மை இல்லை, மனத்தாழ்மை இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஊழியம் செய்வதில் கிறிஸ்துவின் மாதிரி, கிறிஸ்துவின் சாயல், அவர் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தார்? லூக்கா 4:40 வாசித்து பாருங்க. பல பல வியாதிகளாய் வருத்தப்பட்டவர்கள் மேலே ஒவ்வொரு மேலாய் தன்னுடைய கையை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று வாசிக்கிறோம். அவர் பசித்தவர்களை போஷித்தார். மத்தேயு 15:32 வனாந்தரத்தில் 7 அப்பங்களும் 5 சிறு மீன்களை வைத்து போஷித்தார். அவர்களை அப்படியே பசியோடு விட அவர் விரும்பல, பசியோடு விட விரும்பல, ஓய்வின்றி உழைத்தார் என்று மார்க் 3:20 வாசிக்கிறோம். சாப்பிடுவதற்கு கூட அங்கு நேரம் இல்லாதிருந்ததாம். அவ்வளவு ஊழியம், அவ்வளவு ஊழியம். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். மத்தேயு 4:23 கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவர் சொஸ்தமாக்கினார். அவருடைய ஊழியத்தில் அற்புதங்கள் இருந்தது, அடையாளங்கள் இருந்தது, அதிசயங்கள் இருந்தது, ஆச்சரியமான செயல்கள் இருந்தது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இருந்தது. இது எல்லாவற்றிற்கும் மேலாக சத்தியத்தை சத்தியமாக அவர் போதித்தார். சத்தியத்தை சத்தியமாக அவர் போதித்தார். எந்த சலுகைக்காகவும் சத்தியத்தை அவர் விட்டு கொடுக்கல, சலுகைக்காக சத்தியத்தை அவர் அடகு வைக்கல. சத்தியத்தை போதித்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். மார்க் 2:2 வாசித்து பாருங்க. வீடு முழுவதும் அங்கே ஜனங்கள் நிரம்பி இருந்து அவருடைய சத்தியத்தை கேட்கிறாங்க. வாசலுக்கு முன்பாகவும் கூட இருக்கிறாங்க. அதனால தான் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வரும்போது உள்ளே கொண்டு போக முடியாமல் தட்டோடுகளை பிரித்து கட்டிலோடு கூட அவர் நடுவிலே இறக்கினார்கள் என்று அந்த திமிர்வாதக்காரனை குணப்படுத்தின அற்புதத்திலே நாம் வாசிக்க முடியும். மார்க் 1:22 வாசித்து பாருங்க. வேத பாரகரை போல போதிக்கல, அதிகாரத்தோடு கூட போதித்தார், அன்புள்ளவராயிருந்தார். ஆனால் சத்தியத்தில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை, அதை விட்டு கொடுக்கவே இல்லை. இயேசு அவர் சொல்கிறார், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் ஜீவனை ஒப்பு கொடுத்தாரே. லூக்கா 23:46 வாசிக்கிறோமே. அது வரைக்கும் அவர் ஊழியம் செய்தார்.
சிலுவையில் ஒருத்தனை ரட்சித்தார். பக்கத்தில் தொங்குகிறவன ஒருவனை அந்த சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போதே ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை அங்கே காட்டுகிறார். ஒரு மனிதனை ரட்சித்து காட்டுகிறார். நம்முடைய ஊழியங்கள் எப்படி இருக்கிறது? சொகுசு ஊழியமா, ஆடம்பர ஊழியமா, அலங்கார ஊழியமா, சுய பிரஸ்தாபங்களா, சுய விளம்பரங்களா? எனவே இயேசுவின் மாதிரியை பின்பற்றுவோம். இயேசு சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானனிலும் பெரியவன் அல்ல. வாசியம்மா அந்த வசனத்தை, யோவான் 13:15 வாசிங்க. ஊழியக்காரன் தன் எஜமானன் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அதான் அந்த கால் கழுகுற இடத்துல சொல்றாரு, மாதிரியை காண்பித்தேன். அதான் நான் சொன்னேன், இதற்காக போய் நீங்க போய் ஒருத்தருடைய காலை கழுக சொல்லல. அந்த மாதிரி, அவர் காட்டின மாதிரி, அவருடைய சாயல் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். வாசியம்மா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை தூக்குகிறான். பாருங்க, ஊழியன் அவர் சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே சொல்றேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. ஆனா இன்றைக்கு நீங்க சில ஊழியக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவை விட அவர்கள் அதிகமாக ஊழியம் செய்தேன் என்று சொல்வார், அவரை விட அதிகமாக பாடுபட்டேன் என்று சொல்வார். என்ன சுய பிரஸ்தாபம், என்ன சுய விளம்பரம், யாருக்கு லாபம், யாருக்கு லாபம்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்துவனுடைய சாயல், கிறிஸ்து நமக்கு வைத்து போன மாதிரி, அந்த 7 காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் வேதத்தில் நம்ம வாசித்தோம், முதலாவதாக கீழ்ப்படிதல் என்கிறதான சாயல், இரண்டாவது அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற ஒரு சாயல், மூன்றாவதாக கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு சாயல், அந்த ஜெப வாழ்க்கையில் அவருடைய சாயலை நாம் வெளிப்படுத்துகிறது, பரிசுத்தத்தில் ஒரு சாயல், மனத்தாழ்மையில் ஒரு சாயல், அடுத்ததாக கடைசியாக அவரை போல ஊழியம் செய்கிற ஒரு சாயல், அவர் வைத்து போன மாதிரி. இதற்காகத்தான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். இதற்காகத்தான் நீங்களும் நானும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெற்றோம். இதற்காகத்தான் நீங்களும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டோம். வாசிங்க, கடைசியாய் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். 1 பேதுரு 2:21 நாம் வாசித்து முடிப்போம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அவருடைய சாயலை தரித்துக் கொள்ள, அவருடைய மாதிரியை பின்பற்ற. வாசி. ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடி சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கடற்கரை ஓரங்கள்ல தகப்பனார் தன்னுடைய பிள்ளையுடைய கையை பிடித்து கொண்டு நடக்கும்போது, பொதுவாக பிள்ளைகள் அந்த தகப்பனுடைய காலடி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. தகப்பனுடைய காலடி அவங்களுக்கு அடிச்சோடாய் காணப்படுகிறது. அதே போல நம்முடைய பரம தகப்பன் அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல வெளிப்படுத்தி அவருடைய சாயலை, அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ், இது நமக்கு ஒரு ரோல் மாடல். அவருடைய இமேஜ் நமக்கு ஒரு ரோல் மாடல். நமக்கு இன்னைக்கு அவர் காலடிகளாய் அடிச்சோடுகளாய் காணப்படுகிறது. அதை நீங்களும் நானும் பின்பற்றினால் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லலாம். உலகத்தின் ஆடம்பரங்கள், உலகத்தின் வேஷங்கள், உலகத்தின் அலங்காரங்கள், உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள், இதெல்லாம் ஒரு நாளும் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் அழைத்து கொண்டு செல்லார். அதன் மூலமாய் ஊழியத்தை கட்டலாம், ஊழியத்தை பிரிவாக்கலாம் என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவருடைய சாயலை தரித்து கொண்டு அவருடைய அபிஷேகத்தினால நிறைந்து அவரை போல இந்த உலகத்தில் வாழ பிரயாசப்பட்டு அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாங்களும் தொடர்ந்து உங்களை ஜெபத்தில் தாங்குகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் எங்களையும் அவருடைய சாயலை பின்பற்றவும், அவர் வைத்து போன மாதிரியை பின்பற்றவும் அவர் நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் தந்து ஆசீர்வதித்து நித்திய ஜீவனில் பங்குள்ளவர்களாய் மாற்றுவாராக. ஆமென்.